பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சாப்டரை தியானிக்க போகிறோம். நம்ம வெளிப்படுத்தி காட்டுகிற தேவன். அவர் நம்மளை கர்த்தரை வெளிப்படுத்துவார், நமக்கு உணர வைப்பார். அது நமக்கு அந்த வசனங்கள் முகாந்திரம் நம்ம தியானிக்கலாம். 1 சாமுவேல் 3:21 கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். சாமுவேலுக்கு எப்படி கர்த்தரை வெளிப்படுத்தினாங்க? அவர் சாமுவேலேருந்து கூப்பிட்டாங்க. அவர் ஏலியோட வீடை குறிச்சுள்ள நியாயத்தீர்ப்புகளை பற்றி எல்லாம் சாமுவேல்கிட்ட சொன்னாங்க. அவருடைய வார்த்தைகளை சொல்ல இவர் தான் கர்த்தர்ன்னு ஏலி ஒன்றும் இது சாமுவேல் அறியாதிருந்த சிறு பிள்ளைக்கே கர்த்தர் தான் கர்த்தர்ன்னு அவருக்கு சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினாங்க. அவருடைய வார்த்தையின் முகாந்திரம் சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினாங்க. கர்த்தரை வெளிப்படுத்தினாங்க. கர்த்தர் அது வெளிப்படுத்தினாங்க. கர்த்தரைவே அவரேவே வெளிப்படுத்தினாங்க சாமுவேலுக்கு. அதே மாதிரி யோவான் 1:1 என்ன சொல்லப்படுது? அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சம் ஆயிடுச்சு. 1:14 வார்த்தை தேவனாக ஆதியில் தேவன் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சம் ஆயிடுச்சு. அந்த வார்த்தையை பேதுரு பிரசங்கம் பண்ண போகும்போது அந்த வார்த்தை பேச அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவர், அந்த வார்த்தை பேச பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டது. அந்த வார்த்தை ஆவியாக வெளிப்பட்டு இறங்கினார். பரிசுத்த ஆவியானவராக ஜனங்களுக்குள்ளே இறங்கினார், வெளிப்பட்டாங்க. அப்போ அந்த வார்த்தை பேச என்னென்ன நடக்கும் பாருங்கள், நம்ம பின்னாலே பார்க்கலாம். அந்த வார்த்தை நம்ம ஒருவரை தேற்றுகிற வார்த்தையாக இருக்கணும், ஒருவரை சமாதானம் கொடுக்குற வார்த்தையாக இருக்கணும். கர்த்தருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் எப்படி புறப்பட்டதோ ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்தோ அதே மாதிரி நம்மளும் கர்த்தருடைய வார்த்தை பேச கிருபையுள்ள வார்த்தைகள் பேச ஜனங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், மீட்பும் விடுதலையும் உண்டாகணும். அந்த வார்த்தை முக்கியம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவரோட வார்த்தையை முக்கியப்படுத்தி இருக்கிறாங்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்காங்க. அவரோட வார்த்தையை அவர் முக்கியப்படுத்திருக்காங்க. அவரோட வார்த்தை, அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லா ஜீவனுள்ள வார்த்தைகள், உயர்ப்பிக்கிற வார்த்தைகள், மேன்மையான வார்த்தைகள், விலையேறப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தையை அவர் முக்கியப்படுத்தியிருக்காங்க. எபேசியர் 4:29 மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியாக நான் பேசணும். உலக காரியங்களோ உலக கட்டுக்கதைகளோ நம்ம பேசி பழமொழிகளை பேசக்கூடாது. நம்மளோட காரியம் எல்லாம் என்ன? தேவனை வெளிப்படுத்தணும், கர்த்தரை வெளிப்படுத்தணும், கர்த்தரை காண்பிக்கணும். அதுதான் நம்மளோட காரியம். கர்த்தரும் அதுதான் நம்ம மேலே விரும்புகிற காரியம். அதனால மற்றவங்க பக்தி விருத்தி அடையிற அளவுக்கு நம்ம பேசி ஆகணும். அடுத்ததாக இந்த வார்த்தை மற்றவங்களுக்கு நமக்கு கிடைச்ச வார்த்தைகள், நமக்கு கிடைச்ச அனுபவங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும். அதாவது மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் எல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லணும். இப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்கள் மற்றவங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி அது நீங்களும் அப்படி மற்றவங்களுக்கு இந்த அனுபவ சாட்சியங்களை, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச வேதங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து சிறு குழந்தைங்களாக இருக்கும்போது சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் போல் சின்ன குழந்தைங்களாக இருக்கும் அதுங்களுக்கு சொல்லணும், மற்றவங்களுக்கு சொல்லணும், புறஜாதிகளுக்கு சொல்லணும். இதெல்லாம் நம்ம செய்யணும். அவரோட வார்த்தை அப்படி ஜீவனுள்ள வார்த்தைகள், அது அப்படி கிரியை செய்யும். அடுத்ததாக மற்றவங்களை எல்லாருக்கும் இந்த வார்த்தையை அறிவிக்கணும். அதாவது இந்த வார்த்தை நம்ம கவனித்து கேட்கணும். வாசிக்கும் போது சத்தமாக வாசிக்கணும். பைபிளை வாசிக்கும் போது, அதாவது சத்தமாக பிரசங்கம் பண்ணும்போது அது வார்த்தை கேட்கணும். கேட்டு நம்ம இதயத்தில் வழியாக அது திரும்ப நம்ம மற்றவங்களுக்கு அது சொல்லணும். இதயத்தில் கவனித்து சேர்த்து வைக்கணும். அந்த வார்த்தைகளை கவனித்து நம்ம இதயத்தில் வச்சுக்கணும். அப்போ தான் வார்த்தைகள் மனதிலே வைக்கணும். மரியாதையெல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் அவள் மனதில் வச்சான். அதே மாதிரி நம்மளும் அந்த வார்த்தைகள் மனதில் வைக்கணும், வச்சு மற்றவங்களுக்கு அதை அறிவிக்கணும். அதுதான் நம்மளோட ஊழியம். 1 ராஜாக்கள் 2:27 வார்த்தைகள் நம்ம தாழ்த்த வேண்டும். அந்த வார்த்தை கேட்கும்போது அப்புறம் அதுவும் இல்லாமல் சங்கீதம் 106:12 வார்த்தைகள் முழுமையாக நம்ம விசுவாசிக்கணும். சங்கீதங்களை எல்லாம் அந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் விசுவாசிக்கலாம். அந்த வார்த்தையின்படி நாம் நடக்க கற்றுக்கொள்ளணும். இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, நான் இந்த மாதிரி பேசுகிறதும் செய்கிறதும் தப்பு அப்படின்னு நமக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகணும். அது மட்டும் இல்லாமல் வார்த்தையின் மூலம் சிருஷ்டிப்பு உண்டாகும். 1 பேதுரு 2 பேதுரு 3:5 அந்த சிருஷ்டிப்பை வெளிப்படுத்தும். வார்த்தையின் மூலம் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறது மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துவார்.
கர்த்தரோட வார்த்தை பேசுகிற இவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னு மற்றவங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அது மட்டுமல்லாம் பிசாசுகளை துரத்து இந்த வார்த்தைகளை சொல்லும்போதே சாத்தான் வெளியேறது நம்ம பார்க்கலாம். அந்த வார்த்தையில் அவ்வளோ ப்ரெஷியஸ் வார்த்தைகள், விலையேறப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் கர்த்தருடைய நாமம், அவருடைய வார்த்தை கர்த்தருடைய நாமம் தான் அவருடைய வார்த்தைன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த வார்த்தையை நம்ம சொல்லும்போது சாத்தானுகளும் ஓடுது. அப்புறம் அதுவும் இல்லாமல் அவர் வார்த்தையை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். எனக்கு அன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு சொன்னாங்க, எனக்கு அப்போவே வார்த்தையெல்லாம் கொடுத்தோம் நிறைவேறலேன்னு கவலைப்படாதுங்க. நிச்சயமாக அவரோட நல்ல வார்த்தைகள் ஒன்றும் கூட தரையில் விழுந்து போகுதில்லை. அவரோட வார்த்தைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவாங்க. அது வார்த்தைகள் ஜீவன் உண்டு. ஒரு விதை போட்டிங்கனாக்கா அது 1 மாதம் 2 மாதம் 1 வருஷத்திலூட முளைக்கிற காலங்கள் உண்டு. 3 நாளிலூட முளைக்கிறது உண்டு. அந்த வார்த்தை எப்போது அதுக்கு ஜீவன் உண்டு. அது விதை, அது அது வாழும், அது வளரும், பெரிய காரியங்களை எல்லாம் அது செய்யும். அதனால் அந்த வார்த்தைகள் நிச்சயமாக நமக்குள்ளே நிறைவேறும். அது தவறி விழுவதில்லை, தவறுறதில்லை. நல்ல வார்த்தைகள் ஒன்றும் தவறதில்லை, அது தரையில் விழுந்தும் போகிறதில்லை. நிச்சயமாக அது நிறைவேறும். 2 ராஜாக்கள் 6:12 பார்க்கும்போது வரப்போகிற காரியங்களை பற்றி ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துவாங்க. நமக்கு எத்தனையோ காரியங்கள், நமக்கு வரப்போகிற காரியங்கள், அதாவது எதிர்காலத்தை பற்றியுள்ள தீர்க்க தரிசனமாக கர்த்தரே தீர்க்கதரிசனமாக வேதத்தின் மூலமாக வசனம் மூலமாக தீர்க்கதரிசனமாக நமக்கு வரக்கூடிய காரியங்களை நம்மளுக்கு அவர் வெளிப்படுத்துவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அவர் தன்னை மறைச்சி வைக்கிறவர் அல்ல. அவரோட வார்த்தைகளை அவர் மறைக்க மாட்டேன். அவர் செய்யலைனாக்கா அவர் சொல்லவே மாட்டார். அவர் சொல்கிறனாக்கா நிச்சயமாக இது செய்து முடிப்பார். அவரோட வார்த்தையில் தரையில் விழுகிறது அல்ல. அவர் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவர் அது செய்து தான் தீரும். செய்யாமல் வெறுமையாக அவரிடத்தில் திரும்புவதில்லைன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அதனால் கர்த்தர் தன்னை சாமுவேலுக்கு வெளிப்படுத்தின மாதிரி வார்த்தையின் முகாந்திரம் வெளிப்படுத்தின மாதிரி கர்த்தர் அவரே நமக்கு வெளிப்படுத்துவாங்க. அவருடைய வார்த்தையின் முகாந்திரம், அவருடைய கிரியைகள் முகாந்திரம் வெளிப்படுத்தி இருக்காங்க. அது நாம் மற்றவங்களுக்கு அறிவித்து கர்த்தரை நாம் வெளிப்படுத்தணும், மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும். கர்த்தரை நம்ம கர்த்தரோட வார்த்தையை விசுவாசிக்கும்படியாக நம்ம சொல்லணும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். ஆழமான காரியங்கள் உண்டு. அது வேதத்தை வாசிக்க உங்களுக்கு எல்லாமே அவர் வெளிப்படுத்துவார். அவர் தன்னை மறைக்க வைக்க மாட்டாங்க. அவர் நம்ம வெளிப்படுத்துவாங்க. அவர் நமக்காக தான் ஜீவனை கொடுத்தாங்க, ரத்த சிந்தினாங்க. அவர் நமக்காக தானே எல்லா கஷ்டங்களும் அனுபவிச்சது. திரும்ப அவர் நமக்காக தான் மரித்து உயர்த்தெழு. திரும்ப அவர் வரப்போகிறது நமக்காக தான், நம்மளை பரலோகம் கொண்டு சேர்த்துக்கிறதுக்கு தான். இந்த வார்த்தைகளெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற கேட்குற அனைவருக்கும் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன். சுவாமி ஆளுகை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.